ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சென்டர் கிளிப்ஸ் தான் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் குந்தன்ஸ் வச்சு, அதாவது ஃப்ரேம்டு குந்தன்ஸ், கொஞ்சம் ரெயின் ஸ்டோன்ஸ், 3 விதமாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த சென்டர் கிளிப்ஸ் நான் டிசைன் பண்ணுறதுக்காக B6000 க்ளூ தான் எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப காற்று போகாமல் பார்த்துக்கணும், அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா இது காற்று போயிடும். நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூலே ஒட்டலாம், ஆனால் மெட்டலில் ஒட்டுறதுக்கு இந்த B6000 நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். இதுவே கொஞ்சம் கட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த டிசைன் பண்ணுறதுக்காக மீடியம் சைஸ் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன். இதில் 6K ஐ ஷேப் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணி ஒட்டிக்கிறேன். முதல்ல நான் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து சரி பண்ணுவேன். அலைன்மெண்ட் பண்ணுறதே அதுக்கப்புறம் தான். பார்க்குறதுக்கு இப்போ நல்லா ஒரு பூ மாதிரி இருக்கா. ஸோ இதே மாதிரி இந்த மீடியம் சைஸ் கிளிப்பில் 5 பூ வரும். 1 1 2 3 4 5 இந்த இடத்துல 5 பூ வரும். நான் ஒன்று அப்படியே பூ ஒட்டிக்கிறேன். இப்போது ஒரு பூ முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த 5 பூ இருக்கு இல்லையா, இந்த ஐ ஷேப் 2, இதுக்கு நடுவில் இன்னொரு லைனில் நான் வேறு கலரில் ஐ ஷேப் போட்டு போகிறேன். அதுக்கு இந்த ஸ்டோன் மேலேயே நான் வந்து க்ளூ வச்சுக்கிறேன். இதுக்கு நான் க்ரீன் கலரில் அதே சைஸ் ஐ ஷேப் குந்தன் எடுத்து இந்த கேப்பில் அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஒரு பூ அதே மாதிரி நான் ஒட்டிட்டேன் கேப்பில். ஸோ இதுலேயும் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போது நடுவில் கேப் இருக்கு இல்லையா, 2 லைன் பூ ஒட்டினதோ, அதில் நான் ஃபுல்லாகவே தெரியுதுங்களா உங்களுக்கு, ஷைனிங்காக B6000 க்ளூ போட்டு அதுக்கு மேலே 3mm ரவுண்டு ஒயிட்டு ஃபினிஷிங்காக. நீங்கள் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி நடுவில் ரவுண்டு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த B6000 க்ளூ இந்த மாதிரி காஞ்சி போய் இழுக்க இப்படி வரும். இது கொஞ்சம் வெளியில் இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இதை இழுத்து விட்டால் சரியாக போயிடும். இப்போ ஒரு டிசைன் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டிசைனுக்கு இதே மாதிரி மீடியம் சைஸ், ஃபஸ்ட்டில் வந்து ஐ ஷேப் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த முறை ட்ராப் ஷேப். இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் பூ மாதிரி தான் வைக்க போகிறோம். அதில் மொத்தம் 7 ஐ ஷேப் வச்சேன். இதுலேயும் அதே மாதிரி இந்த ப்ளூ வந்து 7 வைக்கணும். ஏழு வச்சுட்டோமா, பூ மாதிரி இருக்குது. இதில் லைட் பிங்க் கலர் 5 தான் வைக்க போகிறோம் மேலே. அதில் வச்ச மாதிரி 7 வைக்கலை. பாருங்கள், இப்போ ஒரு பூ மாதிரி கிடச்சிச்சா. கொஞ்சமாக நான் க்ளூ வச்சுட்டு 3mm
செராமிக் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மீடியம் சைஸில் இந்த டிசைனுக்கு 4 தான் வரும். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்த டிசைனுக்கு இதே மாதிரி சென்டர் கிளிப்பில் ஃபுல்லாக நிறைய க்ளூ. நான் முதல்ல யூஸ் பண்ணது B6000, இப்போ யூஸ் பண்ணுற க்ளூ B7000. ரைன் ஸ்டோன் ஒன்று வந்து பெருசு. ஸோ இதை சென்டரில் வச்சுட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பூ மாதிரி ஒரு பக்கம் பூ வச்சுட்டு சார் அதே மாதிரியும் இந்த பக்கமும் இந்த க்ளூ வச்சா இது காயறதுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 28 ஹவர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். இது காயட்டும். அடுத்த டிசைனுக்கு அதே மாதிரி சென்டரில் க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாக இந்த ரெயின் ஸ்டோன்ஸை அப்படியே லைனாக ஒட்டிட வேண்டியதான். ஒரு மீடியம் சைஸ்க்கு 9 ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு என்ன இந்த ஸ்டோன்ஸோட சைஸ் தெரியலை. நான் இந்த சைஸ்க்கு சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த கிளிப்பும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகணும். இப்போது நான் எத்தனை கிளிப் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக எத்தனை டிசைன் நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதில் மொத்தம் 75 சென்டர் கிளிப்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 டிசைன்ஸில் 75 பீசஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே மீடியம் சைஸ் சென்டர் கிளிப்ஸில் பண்ணது தான். இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் கிளிப்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.